ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6th தமிழ் நியூ புக்கில் உள்ள இலக்கணம் டேர்ம் 1, 2, 3 மூணுமே கவர் ஆகிற மாதிரி புக்கில் உள்ள ஆர்டர் படி உள்ள இலக்கணம் ஃபுல்லுமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இடையில வந்து பிரித்தெழுதுக, அப்புறம் அறிஞர் பொருள், சொற்பொருள் இருக்குல்ல, அதுவும் சேர்த்தே இதில் பார்த்துடலாம். முதல்ல தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். இலக்கண வகை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 வகைப்படும். ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. குரில் எழுத்து அதில் எத்தனை அப்படின்னா 5. நெடில் எழுத்துக்கள் வந்து 7. குரில் எழுத்துக்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாமே குரில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் வந்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ் இதெல்லாமே நெடில் எழுத்துக்கள். அப்புறம் மாத்திரைனா நாம் ஒரு முறை கை நொடிக்கவோ இல்லைனா கண் இமைக்கவோ ஆகும் கால அளவுக்கு பெயர் தான் மாத்திரை எனப்படும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மாத்திரை அளவு இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு வந்து ஒரு மாத்திரை. குரில் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு. நெடில் எழுத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2 மாத்திரை அளவு. மெய் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை அளவு. ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை அளவு. குரிலுக்கு 1, நெடிலுக்கு 2, மெய்யெழுத்துக்கு அரை, ஆயுத எழுத்துக்கும் அரை. அதே மாதிரி வல்லினம் பார்த்தோன்னா கசடத்தபர வல்லினம், மெல்லினம்னா ஞனன நமன, இடையினம் யரள வள்ளல அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அடுத்து வந்து மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேருவதால் தோன்றுபவை தான் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் கூறில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். மாத்திரைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கபிலர்னு பேர் கொடுத்துருக்காங்க. மாத்திரை அளவு பிரிச்சுருக்காங்க. க வந்து குரில் எழுத்து, அதனால் 1. பி வந்து குரில் எழுத்து 1. லேவும் குரில் எழுத்து 1. இரு வந்து மெய்யெழுத்து, அதனால் அரை மாத்திரை அளவு. மொத்தமாக 3.5 மாத்திரை அளவு. அப்புறம் சொல்லும் பொருளும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவுனா விளைச்சல், சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, அசதி சோர்வு, ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி அப்படின்னா உலகம், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை, கேணி கிணறு, சித்தம்னா மனம், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். அடுத்து பிரித்தெழுதுக பார்க்கலாம். நிலவு கூட்டல் என்று, அது வந்து நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா தமிழெங்கள். அடுத்து அமுதன்று, இதை பிரித்து எழுதுனா அமுது கூட்டல் என்று. செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்தா பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை, எட்டு திசை. நிலத்தினிடையே, இதை பிரித்தா நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு வரும். முத்து கூட்டல் சுடர், முத்து சுடர். ஓகேவா? அடுத்து என்ன டாபிக் வருது அப்படின்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவை முதல் எழுத்துக்கள் என்பர். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். முதல் எழுத்துக்கள்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் சேர்ந்து வருவது வந்து முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாமே சார்பெழுத்துக்கள். இதில் வந்து உயிர்மையும் ஆயுதமும் நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்காங்க. உயிர்மை பார்க்கலாம். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் வந்து உயிர்மெய் எழுத்து வந்து தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்துருவதால் இவை வந்து சார்பெழுத்து வகைகளுள் அடங்கும். மெய்யும் உயிரும் சேர்வதால் அப்படின்னு பார்த்தோன்னா இக்கு வந்து மெய்யெழுத்து, வந்து மெய்யெழுத்து உயிரெழுத்து. இந்த ரெண்டும் சேரும்போது இக்கு கூட்டல் க அப்படின்னு நமக்கு உயிர்மை கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு. அப்புறம் ஆயுதம் பார்த்தோன்னா 3 புள்ளிகளுடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள் பார்த்தோன்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்று வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. இது வந்து தனித்து இயங்காது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து தான் ஆயுத எழுத்து. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து வந்து சார்பெழுத்து. ஓகேவா? அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை. ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு.
ஔடதம் மருந்து, மாசற குறை இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம் அப்படின்னா நாடு, தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் அழியாமல். அடுத்து பிரித்தெழுதுக. கண்டறி கண்டு கூட்டல் அறி, ஓய்வற ஓய்வு கூட்டல் அற, ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஏனென்று, ஔடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம், விண்வெளி விண் கூட்டல் வெளி, நீலம் கூட்டல் வான் நீலவான், இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும், நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த, மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை, நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல், எழுது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது, இடமெல்லாம் எனும் சொல்லி பிரிச்சா இடம் கூட்டல் எல்லாம், மாசற மாசு கூட்டல் அற, குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர், சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். அடுத்த டாபிக் இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள்னா ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். திங்கள் எடுத்துக்காட்டு பாருங்க. திங்கள், இந்த இங்கு க இது ரெண்டுமே இணை எழுத்து. மஞ்சள், அப்புறம் மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் இது எல்லாமே இணை எழுத்துக்கள் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இடையிணை எழுத்துக்கள் 6ம் எரள வளல ஒரே இனமாகும். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறிலெழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்து ஈ என்னும் ஐக்கு இணை எழுத்து பார்த்தோன்னா ஐன்னு சொல்லி பாருங்கள். லாஸ்ட் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உச்சரிக்கும் போது ஈன்னு முடியுது. ஸோ ஐக்கு ஈ. அவுக்கு ஊ, அவுன்னு சொல்லும்போது ஊன்னு முடியுது. அவுக்கு ஊ இணை எழுத்து. ஆக்கு ஆ. குறிலுக்கு உயிரெழுத்துக்கள் அந்த குறில் எழுத்துக்களுக்கு எல்லாமே நெடில் எழுத்து இணை எழுத்து. அதில் ரெண்டுத்துக்கு மட்டும் ஐக்கு ஈ, அவுக்கு ஊன்னு வரும். அடுத்து அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அளபடை நம்ம அளபடை படிச்சிருக்கோம். அதில் மட்டும்தான் இந்த எக்ஸப்ஷனல் கேஸ் வரும். இந்த நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். ஓதல் அப்படின்னு வரும்ல. தூவும் மழை அப்படின்னு வரும்ல. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்துக்கள் இல்லை. ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா உதவி செய்தல். நட்டல் நட்பு கொள்ளுதல். நந்தவனம் பூஞ்சோலை. பண் அப்படின்னா இசை. பார் உலகம். இழைத்து பதித்து. இழைத்து அப்படின்னா பதித்து. அடுத்து தொகை சொற்களின் விளக்கம் பார்க்கலாம். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். சரியா? முக்கணி அப்படின்னா மா, பலா, வாழை. முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். இது தொகை சொற்கள். சரியா? அப்புறம் பிரித்தெழுதுக பார்க்கலாம். பாட்டு இசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு, கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை, வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி, கையமர்த்தி. அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. நன்றி கூட்டல் அறிதல், நன்றி எழுதல். பொறையுடைமை, அதை பிரித்தா பொறை கூட்டல் உடைமை. அடுத்த டாபிக் மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். அதை ஒரே ப்ரொனன்சியேஷன் மாதிரி வரும், ஆனால் அதோட மீனிங் பொருள் வேறுபடும். சரியா? எடுத்துக்காட்டுக்கு மனம், மனம் 3 சொல்லின, இது 2 சொல்லின. இந்த மயங்கொலிகள் எத்தனை எழுத்துக்கள்னு பார்த்தோன்னா 8. ந, 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 ல, 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 ர, ர இது எல்லாமே மயங்கொலிகள். இந்த 8 எழுத்துக்கள் மயங்கொலிகள். சரியா? அப்புறம் மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை 8. ட எனும் எழுத்துக்கு முன் இன்னு. எடுத்துக்காட்டு கண்டம், வண்டி, நண்டு. ர எனும் எழுத்துக்கு முன் என்ன வரும் அப்படின்னா இன். இந்த இன் 2 சொல்லி இன் வரும். எடுத்துக்காட்டு மன்றம், நன்றி, கன்று. அடுத்து இட்டு இன்னு, இத்து இந்து, எரு இன்னு ஆகியவை இன எழுத்துக்கள். இந்த இன எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் அப்படின்னு எனப்படும். தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் எனப்படும். அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சொல்லி ந இது நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால்
தோன்றுகிறது. 3 சொல்லி ந பார்த்துக்கோங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் உருவாகிறது. அடுத்து 2 சொல்லி ந. நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ந. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இந்த ல பாருங்க. நாவின் மேல் பற்களின் அடியை தொடுவதால், நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். லகரம் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். இது சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு சிறப்பான எழுத்து அப்படிங்கிறதுனால இது சிறப்பு லகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ர பாருங்க. நாவின் நுனி மேலனத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேவை இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரே பார்த்தோன்னா நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். அது இடையின ரகரம், இது வல்லின ரகரம். அடுத்து மயங்கொலியின் பொருள் வேறுபாடுகள். உச்சரிக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதோட பொருள் வேறு மாதிரி இருக்கும். இந்த வானம் 3 சொல்லின. இதுக்கு வானம் இதோட பொருள் வெடி. இந்த வானம் ஆகாயம். அடுத்து பனி. பனி வேலை. இதுனா பனினா குளிர்ச்சி, பனி பிரதேசம் அதெல்லாம் சொல்லுவோம்ல, இது பனி. அடுத்து விலை, பொருளின் மதிப்பு. விளை உண்டாக்குதல், விளைச்சல். அப்புறம் இந்த விளை விரும்பு. இலைன்னா செடியின் இலை. இந்த இலைனா மெலிந்து போதல். அடுத்து இலை அப்படின்னா நூல் இலை. ஏரி குளம். ஏரி மேலே ஏரி. கூரைனா வீட்டின் கூரை. இந்த கூரைக்கு புடவை, கூரைப்பட்டுன்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து பறவை அப்படின்னா கடல். இந்த பறவைனா ஓர் உயிரினம். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சமர்னா போர். நல்கும்னா தரும். களனி வயல். மரம்னா வீரம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. களம் அப்படின்னா கப்பல். ஆழி அப்படின்னா கடல். கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி. மின்னல் கோடுகள். அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள். பிரித்து எழுதுக பார்க்கலாம். கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து. நானிலம் 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற நாடென்ற. களம் கூட்டல் ஏரி களமேரி. பொருளுடைமை அதை பிரித்தா பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா பயனிலா. கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் பெருவானம். வணிக கூட்டல் சாத்து வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. வண்ணப்படங்கள் அதை பிரித்தா வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. அடுத்து திணை பார்க்கலாம். நெய்தல் திணை கொடுத்துருக்காங்க. 5 திணைகளில் ஒன்று தான் நெய்தல் திணை. 5 திணைகள்னால் என்னெல்லாம்? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. நெய்தல் திணை பார்க்கலாம். நிலம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள் பரதர் பரத்தியர் எயினர் ஏற்றியர். இங்கே வாழ்கிற மக்களுக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்து தொழில். இவங்க என்ன தொழில் செய்வாங்கன்னா மீன் பிடித்தல். பூ தாளம்பூ. நெய்தல் திணைக்குரிய பூ தாளம்பூ. ஆங்கில சொல்லும் தமிழ் சொற்களும். கரன்சி நோட் அப்படின்னா தமிழில் பணத்தாள். பேங்க்னா வங்கி. செக்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் டிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைவோலை. டிஜிட்டல்னா மின்னணு மயம். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். அடுத்து சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். சுட்டெழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அ இ உ. இது 3மே சுட்டெழுத்துக்கள். இந்த ஊங்கிற எழுத்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, முன்னாடி யூஸ் பண்ணுது. அடுத்து அகச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது தான் அகச்சுட்டு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இவன் அவன் இது அது. இதில் இந்த அ இ இந்த சுட்டெழுத்துக்களை நீக்குனா நமக்கு பொருள் தராது. இப்படி பொருள் தராமல் அதோட அகத்திலே இருந்து பொருள் தருவதனால் இது அகச்சுட்டு. அடுத்து புறல் சுட்டு பார்க்கலாம். அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல். இதில் இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும். புறத்தே இருந்து பொருள் தருவதால் இது புறச்சுட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து அண்மை சுட்டு பார்த்தோன்னா இவன் இது இவர் இம்மரம் இவ்வீடு சொற்கள் நம்ம அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு என்று அழைக்கப்படுகிறது.
அண்மை சுற்றெழுத்து வந்து இ. அடுத்து சேமை சுட்டு பார்க்கலாம். அவள், அவர், அது, அம்மரம், அவ்வீடு சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்ட பயன்படுகிறது. எனவே இது சேமை சுட்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. அம்மரம் இவ்வீடு, இது வந்து அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்கிறத சுருக்கி அம்மரம் இவ்வீடு அப்படின்னு வந்து நம்ம சுருக்கி சொல்கிறோம். இது வந்து சுட்டு திரிபு. அந்த மரம் அதை வந்து அம்மரம் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்டு திரிபுனா அ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். எடுத்துக்காட்டு இப்பள்ளி இந்த பள்ளி. ஓகேவா. அடுத்து வினா எழுத்துக்கள் பாருங்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்க்கலாம். 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இது 5ம் வினா எழுத்துக்கள். மொழியின் முதலில் வருபவை எதுனா ஏ, யா, இது 2மே மொழியின் முதலில் வருபவை. எடுத்துக்காட்டு எங்கு, யாருக்கு, இதில் வந்து மொழியில் முதல்ல வருது. அப்புறம் இறுதியில் வருவது அப்படின்னா ஆ, ஓ. எடுத்துக்காட்டு பேசலாமா, தெரியுமோ அப்படிங்கிறது வந்து நமக்கு லாஸ்ட்டில் வருது, இறுதியில் வருது. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருவது வந்து ஏ, ஒரே எழுத்து தான் ஏ. ஏன், நீதானே அப்படின்னு சொல்லி வர்றது வந்து ஏ. ஓகேவா. அகவினா. அகவினானா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். எடுத்துக்காட்டு எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இது வந்து வினா அகவினா. ஓகேவா. அடுத்து புறவினானா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். எடுத்துக்காட்டு அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். இது வந்து புறவினா. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மெய் அப்படின்னா உண்மை, தேசம்னா நாடு, நூலாடை பிரிச்சதுன்னா நூல் கூட்டல் ஆடை, எதிர் கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க. ஓகேவா. அடுத்து 4 வகை சொற்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இப்படின்னு 4 வகைப்படும். பெயர்ச்சொல் அப்படின்னா ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை, நன்மை, ஓடுதல் இதெல்லாமே பெயர் சொல்ல தான் வரும். அடுத்து வினைச்சொல். வினைச்சொல் அப்படின்னா வினை அப்படின்னா செயல், வினை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல். அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல். எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு இதெல்லாமே வினைச்சொல் தான். இடைச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல். எடுத்துக்காட்டு தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை. உரிச்சொல் பார்க்கலாம். பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். எடுத்துக்காட்டு மா, சால சிறந்தது, மாநகரம் அப்படி இது வந்து உரிச்சொல். அடுத்து பாக்ஸில் கொடுத்துருக்க ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். ஓகேவா. ஓர் அதை வந்து எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓர் அப்படின்னு சொல்கிறது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஓர் யூஸ் பண்ணணும். ஒரு அப்படிங்கிறது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டு பாருங்கள். ஓர் ஊர், ஓர் ஏரி இது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வருது. ஒரு நகரம், ஒரு கடல் இது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வருது. இது வந்து பிழைகளை நீக்குக அப்படின்னு சொல்லி கொஷினில் இது கேட்கலாம். அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் அஃதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உயிரெழுத்தில் தொடங்குறதுக்கு அஃது, உயிர்மை எழுத்தில் தொடங்குறதுக்கு அது. ஓகேவா. எடுத்துக்காட்டு அஃது இங்கே உள்ளது, உயிர் எழுத்துக்கு முன்னாடி அஃது. அது நன்றாக உள்ளது, இது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது வருது. ஓகேவா. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வகை எத்தனைனா 6 வகைப்படும். பொருள், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சிலப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர் வந்து பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கிறது. எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இது எல்லாமே பொருட்பெயர். அடுத்து இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் வந்து இடப்பெயர். எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இதெல்லாமே இடப்பெயர். காலப்பெயர்னா காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இது எல்லாமே காலப்பெயர். ஓகேவா. அடுத்து சினைப்பெயர் பார்க்கலாம். பொருள் உறுப்பை குறிக்கும்
பெயர் வந்து சினை பெயர் எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. அடுத்து பண்பு பெயர்னா பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. இதெல்லாமே பண்பு பெயர் தான். தொழிற்பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கும் பெயர் எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். இதெல்லாமே தொழிற்பெயர். இடுகுறி பெயர் காரண பெயர் பார்க்கலாம். இடுகுறி பெயர் அப்படின்னா நம் முன்னோர் சில பொருட்களுக்கு வந்து காரணமே இல்லாமல் ஒரு பெயர் வச்சுருப்பாங்க, அதுதான் இடுகுறி பெயர். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு இடுகுறி பெயர் 2 வகைப்படும். இடுகுறி பொதுப்பெயர் பார்க்கலாம். ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மை உள்ள எல்லா பொருட்களையும் குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர் எனப்படும். அதாவது காமனாக பொதுவாக ஒரு பொருளை சொல்கிறது வந்து இடுகுறி பொதுப்பெயர். அதே சிறப்பு பெயர்னா இப்போ எடுத்துக்காட்டு காடு, மரம். இதெல்லாமே பொதுப்பெயரில் வரும். சிறப்பு பெயரில் பார்த்தோன்னா மரம், மாமரம், அதாவது ஒரு குறிப்பிட்ட மரத்தை குறிக்கிறது மாமரம். கருவேலங்காடு, காடுன்னு குறிக்காமல் அது என்ன காடு, கருவேலங்காடு அப்படின்னு குறிக்கிறதுனால இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா. அடுத்து காரண பெயர். சில பொருட்களுக்கு வந்து காரணம் கருதியே பெயரிட்டிருக்கனால அது வந்து காரண பெயர். அதுவும் 2 வகைப்படும். காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னா அதாவது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது வந்து காரண பொதுப்பெயர். எடுத்துக்காட்டு பறவை, அணி. பறவை அப்படின்னா பறக்குது, அதனால் அது பறவை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அணி அப்படின்னா அணியக்கூடியது, அதனால் அணி. ஓகேவா. அது காமனாக இருக்குது. அதே மாதிரி காரண சிறப்பு பெயர் அப்படின்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டு வளையல், அதாவது அந்த வளையல் கையில் அணையக்கூடியது. மரங்கொத்தி அப்படின்னா அது வந்து பறவை தான். அது வந்து ஒரு மரங்கொத்தி, மரத்தை கொத்தும் உள்ள அந்த பறவை சிறப்பு பெயர் அப்படிங்கிறனால காரண சிறப்பு பெயர். வாழை என்பது இடுகுறி சிறப்பு பெயர் ஆகும். அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. கூர்ணா மிகுதி, செம்மையர்க்கு சான்றோர்க்கு. ஏவல் அப்படின்னா தொண்டு. பராபரமே மேலான பொருளே. பணி அப்படின்னா தொண்டு. எய்தும்னா கிடைக்கும். எல்லாரும் எல்லா மக்களும். அல்லாமல் அதை தவிர. சுயம் அப்படின்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. அஞ்சினர் பயந்தனர். கருணைனா இரக்கம். பார் உலகம், நீள்நிலம், பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாறி அப்படின்னா மழை. கும்பினா வயிறு. பிரித்தெழுதுக. தம் கூட்டல் உயிர், தம்முயிர். இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்றிருக்க. தான் என்று, தான் கூட்டல் என்று. கோ அப்படின்னா பசுன்னு பெயர். முகி அப்படின்னா முகம். எளிதாகும், அதை பிரித்தா எளிது கூட்டல் ஆகும். பாலைவனம், பாலை கூட்டல் வனம். இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம், மலையெல்லாம். ஓகேவா. அடுத்து அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அணி என்பதற்கு அழகு என்று பெயர். அணினா அழகு. அப்புறம் இயல்பு நவர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவர்ச்சி அணி. ஒரு பொருளோட இயல்பை இருக்கிற மாதிரியே ஆனால் அழகாக கூறுறது வந்து இயல்பு நவர்ச்சி அணி. எடுத்துக்காட்டு பாருங்கள். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இது வந்து இயல்பாக உள்ளது. அது வந்து அவ்வளோ அழகாக அந்த கவிஞர் வந்து கூறியிருக்காரு. அது வந்து இயல்பு நவர்ச்சி அணி. இதோட ஆசிரியர் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார். இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது இயல்பு நவர்ச்சி அணி எனப்படும். அடுத்து உயர்வு நவர்ச்சி அணினா பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவர்ச்சி அணி. எடுத்துக்காட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து கலை சொற்கள். மனித நேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி. கருணை மர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு நோபல் பிரைஸ். சரக்குந்து லாரி. சொல்லும் பொருளும் பாருங்கள். திங்கள் அப்படின்னா நிலவு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அழி அப்படின்னா கருணை. பிரித்தெழுதுக. வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு. அவன் கூட்டல் அழிபோல் அவனழிபோல். தொன்மை எனும் சொல்லின் பொருள் வந்து பழமை. சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். வழி கூட்டல் தடம் வழித்தடம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். அப்புறம் க, ச, த,
ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லில் முதலில் வரும். ஞ வரிசையில் ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதலில் எழுத்தாக வரும். எடுத்துக்காட்டு ஞனம். இக்காலத்தில் ஞனம் எனும் சொல்லில் இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படின்னு வருது. அடுத்து ய வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். வ வரிசையில் வ, வா, வி, வி, வே, வே, வை ஆகிய 7 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18ம் வராது. ட, ந, ர, ல, ள, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களும் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லில் முதலில் வராது. அடுத்து எடுத்துக்காட்டு டமாரம், ரம்பம், லண்டம், பிரான்ஸ், டென்மார்க். இது பிறமொழி சொற்களனால முதல்ல வந்திருக்கு. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அப்புறம் ஞ, ஞ, ய, வ இந்த வரிசையில் குறிப்பிட்ட எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வராது. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மொழி இறுதியில் வரும். அப்புறம் இந்த 11 எழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் இறுதியில் வரும். ஓகேவா? அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அப்புறம் இந்த எழுத்துக்கள் 7ம் மெய்யெழுத்துக்களுடன் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. இந்த எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ அப்படின்னா துன்பம். இது ஓரெழுத்து ஒரு மொழி அதில் அந்த டாப்பிக்கில் வரும். நோ, து இது ரெண்டுமே தான் குறில் எழுத்துக்கள். இது ரெண்டு மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். நோவுக்கு அர்த்தம் துன்பம். ஓகேவா? அப்புறம் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் பார்க்கலாம். மெய் எழுத்துக்கள் 18ம் அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அப்புறம் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். சரியா? அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் வரும் இடையில். 6th கொடுத்துருக்கு இலக்கணம் ஃபுல்லுமே இதில் கொடுத்துட்டேன். அடுத்து பாடம், இலக்கியம் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.